திட நம்பிக்கையோட வளர்க்க வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு நாள் நானும் என்னோடய தம்பியும் வந்து அதிகாலையிலேயும் சாய்பா கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து தம்பி மனைவிக்காக வந்து பிரார்த்தனை செய்ய வந்திருந்தான். நல்லபடியாக பிரசவம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் வாங்கக்கா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் என்னை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தான். அப்போ போயிருக்கல எனக்கு வந்து அங்கே வந்து சாயப்பா வந்து சுற்றி வந்துட்டு அப்பா பாத்தில் வந்து எல்லாமே அப்பாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு பிரார்த்தனையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம உதி பொட்டணம் வந்து தருவாங்க. உதி வந்து ஒரு கவரில் வந்து வச்சு தருவாங்க. அங்கே ஒரு இடத்துல வந்து இருக்கும். அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் வந்து ஃபைனான்ஸ் ரீதியாக வந்து கொஞ்சம் மனக்கவலைகள்லாம் இருந்தது. அப்போ அப்பாட்ட வந்து நான் எப்போயுமே அப்பா வந்து அப்பாட்ட வந்து எப்போயுமே அன்பாக தான் பிரார்த்தனை பண்ணுவேன். என்னை எப்போவுமே எனக்கு தோணுனதே கிடையாது, அப்பா எனக்கு ஏன்ப்பா சோதனை கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னமோ தெரியல, என் மன ரீதியாக அந்த மாதிரி வார்த்தைகள் அவர்கிட்ட வந்ததே கிடையாது இன்ன வரைக்கும், இந்த நிமிஷம் வரையும். ஏன்னா அப்பா வந்து ஒவ்வொரு நாளும் அதை வந்து சரி செஞ்சு போகிறாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆழ் மனதுக்குள்ளே எனக்கு ஒரு எண்ணங்கள் வந்து அப்பா வந்து அருள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அப்பா வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு ரொம்ப என்னை பிடிக்கும் அப்படின்றதுலையும் அப்பாவுக்கு எனக்கு என்னையை வந்து அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ எல்லா பிரார்த்தனையும் முடிச்சுட்டு கோயிலில் வந்து எப்போயுமே அந்த கோயிலில் வந்து இந்த மாதிரி 2 உதி பொட்டணம் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கவரு. அப்போ வந்து அப்பாட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக அவரை பார்த்த மகிமை வேலை வந்து இதே மாதிரி 2 உதி எடுத்து என்னோடய பர்ஸில் வந்து நான் வந்து வச்சுட்டு தம்பியும் நானும் வந்து வீட்டுக்கு வந்து திரும்பி வந்துட்டோம். திரும்பி வந்துட்டு நல்லாயிருக்கும் தம்பி, அப்பா வந்து கண்டிப்பாக வந்து நல்லபடியாக நம்மளை வந்து பாதுகாப்பாங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன ரீதியாக அவனுக்கு பிரார்த்தனை சொல்லிவிட்டு நல்ல ஒரு மகிழ்ச்சியோடு வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை நான் என்னுடைய கடைக்கு வந்து போயிட்டேன் நான். அப்போ அந்த உதி பொட்டலத்தை வந்து நான் எடுத்து பார்க்கல. அப்புறம் கடைக்குள்ளே போனோன்னையும் நான் வந்து அந்த உதி எடுத்து என் நெத்தியில் பூசுறதுக்காக ஒரு பாக்கெட்டை வந்து எடுத்துகிட்டு அதை வந்து உள்ளே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உதியை தொடுறேன். உள்ளே வந்து ₹1 நாணயம் வந்து உதியில் இருந்துச்சு. இது எவ்வளோ பெரிய ஒரு மிராக்கிள் வந்து அப்பா வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத என்னால் இன்னமும் அது பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா என்னுடைய மனநிலை அறிஞ்சு அப்பா வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உதியில் வந்து ₹1 நாணயத்தை வந்து இருந்துச்சு. இது வந்து இதை இப்போ உங்ககிட்ட தான் நான்